தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கடலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து கடலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கடலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி, விவரங்களை வழங்கலாம். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் நிலவும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதே போன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் ஏனைய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கையை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த சூழ்நிலையில் நேற்று இரவு முதலாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதலாக சாரல் மழையாகவும் தற்போது விட்டு மழை என்பதும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு குறிப்பாக இன்று காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலாக தமிழகத்தில் 19 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், அதேபோன்று ராணிப்பேட்டை, வேலூர், சேலம், திண்டுக்கல், மதுரை, தேனி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மாலதி, ஜெயலானி, கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.